Hi friends and குட்டீஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இந்த வேஸ்டான ஜூஸ் பாட்டில் யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு டிஐஒய் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த பாட்டில் மேலே இருந்த அந்த லேபிள் வந்து உரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து வந்து எனக்கு இந்த சைஸில் இந்த பாட்டில் வந்து தேவைப்படுது. அதை நான் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்க பாட்டில் இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருந்துச்சுன்னா இதே மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான். லைட்டாக ஒரு கட் கொடுத்துட்டு நான் வந்து சிசர் வச்சுட்டு இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ மேலே வந்து அன்இவனாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் தேவையில்லை, இதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த பாட்டில் நான் வந்து டெக்கோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா உள்ளன் நூல் யூஸ் பண்ணி தான். ஒரு பேஜ் கலரில் ஒரு உள்ளன் நூல் இருக்குது. கொஞ்சம் என்கிட்ட இதுதான் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு என்ன கலர் பிடிச்சிருந்தாலுமே அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த உள்ளன் நூல் தான் வந்து சுற்ற போகிறேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து நம்ம இதை வந்து சுற்றிக்கலாம். கொஞ்சம் தூரம் சுற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் அழகாக இந்த மாதிரி நெருக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாகவுமே இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து இதே மாதிரி தான் சுற்ற போகிறோம். கொஞ்சம் ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சுற்றிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லாகவுமே நான் உங்களுக்கு சுற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றியாச்சு. நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுறேன். அவ்வளோதான். நல்லா தாராளமாக ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. இப்போ ஒரு பேஜ் கலரில் பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் மாதிரி நம்மளோட இந்த பிளாஸ்டிக் பாட்டில் ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணலாம். ஃபோம் ஷீட்டில் செஞ்ச இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி இந்த பாட்டை வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோம் ஷீட் ஃப்ளவர் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்ட் வீடியோலையும் கண்டிப்பாக கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னாக்கா. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா ஃப்ளவர்ஸுமே இந்த இடத்துல அப்படியே ஒரு பூங்கொத்து இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒரு பூங்கொத்து இங்கே இருக்க மாதிரி ஒட்டுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எக்ஸஸாக இருக்கிற இந்த கம்பி எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒட்டிட்டு கூட. அவ்வளோதான், ரொம்ப அழகாக வந்து க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு போ மாதிரி ஒரு நாட் வந்து வச்சுக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஒரே ஒரு ஸ்டோன் ஒன்று வச்சுக்கிறேன். அவ்வளோதான். எப்போதும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் வேஸ் மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்து நம்ம நிறையா ஃப்ளவர்ஸ் போட்டு வைப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு பாட் மாதிரி செஞ்சுட்டு அது நம்ம ஃப்ளவர்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணது ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு லேஸ் வந்து இந்த மேலே ஒரு பார்டர் மாதிரி இந்த இடத்துல மட்டும் ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற லேஸ் வந்து யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஐடியா தான், ஆனால் ரொம்ப அழகாக நீட்டான லுக்கில் நமக்கு ஒரு அழகான ஒரு பாட் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பாட் மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்குது.
நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மொத்தமாக நீங்கள் செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ எல்லாமே வந்து என்கிட்ட இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கொடுத்துருவேன். என்கிட்ட ஒரு சில கலெக்ஷன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட நான் அது எல்லாமே எப்படி வச்சுருக்கேன், எங்கெங்கே வச்சுருக்கேன், எப்படி எல்லாமே அழகுபடுத்தி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அழகான இந்த பாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஃப்ளவர் போட்டு வச்சாலும் அழகாக இருக்கும், போடாமல் அப்படியே வச்சாலுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து இனிமேல் நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.